இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் டியூட்டோரியலில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் கிரியேட்டிங், ஆல்ட்ரிங் அண்ட் ட்ராப்பிங் எ டேட்டாபேஸ் இன் தமிழ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற டுட்டோரியலில் டிபி ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாமே ட்ரிகர்ஸ், இண்டெக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் என்னென்னா நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். சரி, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, SQL சர்வரில் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அது ஒன்று பார்த்திங்கன்னா கிராஃபிக்கலாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ SSMS இது வந்து நம்ம பார்ட் 1ல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கை. இதை பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றின பேசிக் நாலேஜ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ கிராஃபிக்கலாக நம்ம வந்து ஈஸியாக வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண முடியும் யூஸிங் திஸ் SSMS SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ டூல் யூஸ் பண்ணி. ரெண்டாவது, கொரி மூலியமாகவும் நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிராஃபிக்கலாக நம்ம பண்ணுறதை விட கொரி மூலியமாக பண்ணுறது இன்னும் ஈஸி, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே வந்து டேட்டாபேஸோடு நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இந்த SQL கொரி தான். இந்த கொரி மூலிமா நம்ம டேட்டாபேஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, ஒரு கொரி எப்படி டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி பார்த்திங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் நேம். இதுதான் வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி. ஓகே, ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம எந்த ஒரு கிராஃபிக்கலாகவும் சரி இல்லை கொரிய மூலியமாகவும் சரி நம்ம வந்து SQL சர்வரில் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணாலே அது வந்து 2 ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா .mdf ஃபைல், இன்னொன்று வந்து .ldf ஃபைல். இந்த .mdf ஃபைல்ன்றது டேட்டா ஃபைல், அதாவது ஆக்சுவல் டேட்டா இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த .ldfன்றது டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல், அதாவது நம்ம டிபியில் அதாவது டேட்டாபேஸில் பண்ணுற எல்லாமே வந்து ட்ரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து டிபியை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு செலக்ட் கொரி போட்டாலும் அது ஒரு ட்ரான்சாக்ஷன், நீங்கள் ஒரு டெலீட் கொரி போட்டாலும் அது ஒரு ட்ரான்சாக்ஷன், அந்த மாதிரி ஆல்டர் பண்ணாலும் அது ஒரு ட்ரான்சாக்ஷன். இந்த மாதிரி நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த LDF ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவல் டேட்டா MDF ஃபைல்லையும், டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த LDF ஃபைலில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த லாக் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. நம்ம ஏதாவது ஃப்யூச்சரில் இந்த டேட்டாபேஸ் வந்து கரப்ட் ஆகிடுச்சு, இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி நேரத்தில் இந்த .mdf ஃபைல் லாஸ் ஆனாலும் நாம் வந்து இந்த .ldf ஃபைல் இருந்தாலே இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது, நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து தப்பான நேமில் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு டேட்டாபேஸை ஆல்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 மெத்தட் இருக்குது. ஒன்று ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று கிராஃபிக்கலாக நம்ம டைரெக்டாகவே ரீநேம் பண்ணிடலாம் இந்த SSMS யூஸ் பண்ணி, அதாவது SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி நம்ம கிராஃபிக்கலாகவும் பண்ண முடியும். மூணாவது, இந்த SQL சர்வர் ப்ராடக்ட்லேயே அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓன் சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? அவங்க அந்த ப்ராடக்ட்லேயே வரும் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ்லாம். அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியும், டேட்டாபேஸோட நேமை வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ அந்த சின்டாக்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல்டர் கமாண்ட், ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், மாடிஃபை நேம் ஈக்குவல் டு நியூ நேம். ஸோ ஆல்டர் டேட்டாபேஸ் ஓல்டு நேம் கொடுக்கணும், ஓல்டு டேட்டாபேஸோட நேம், அதுக்கப்புறம் மாடிஃபை, அந்த ஓல்டு டேட்டாபேஸ் நேம் தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம், எந்த நேமுக்கு ஈக்குவல் டு நியூ நேம், அதை தான் நம்ம கொரியில் கொடுக்குறோம். ஆல்டர்னேட்டிவ்லி அதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலிமா இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். அப்போது சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜருக்கு நாம் ஓல்டு டேட்டாபேஸ் நேமையும் நியூ டேட்டாபேஸ் நேமையும் பேராமீட்டராக பாஸ் பண்ணோம். அது என்ன பண்ணோம், அந்த ஓல்டு டேட்டாபேஸ் நேமை வந்து புது டேட்டாபேஸ் நேமுக்கு மாற்றிடும். இது ஒரு மெத்தட். மூணாவது மெத்தட் கிராஃபிக்கலாக பண்ணுறது. சரி, இப்போ நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஆல்டர் பண்ணுறதுக்கும் நாம் வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இதெல்லாம் புரியும். ஓகேங்களா? சரி,
நான் ஆல்ரெடி சிலதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன், அப்போ அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம் கொரி மூலிமா. அப்போது க்ரியேட் டேட்டாபேஸ் நேம் நாம் வந்து example1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த example1 அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. நாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஏரியாவில் வந்து இந்த டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நாம் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸு இங்கே வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இப்போது நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம், கொரி மூலியமாக க்ரியேட் பண்ணோம். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம், கிராஃபிக்கலாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேட்டா பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு example2 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து இப்போது example2 அப்படிங்கிற டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம கிராஃபிக்கலாக க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை கொரி மூலியமாக க்ரியேட் பண்ணாலும் சரி, நாம் என்ன சொன்னோம், இது 2 ஃபைலை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னோம். .mdf ஃபைலும் LDF ஃபைலும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த விண்டோ கொஞ்சம் நகர்த்துனீங்கன்னா இங்கே பாத்து இருக்கு இல்லையா, அந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிட்டு ரன் விண்டோஸ் 6 எடுத்திங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டிபி ஃபைல் ஸ்டோர் ஆன அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட் மாடிஃபைடில் வச்சுக்கலாம். நாம் வந்து கடைசியாக க்ரியேட் பண்ணது example2. இப்போ 2 ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த example2ன்றது தான் வந்து ஆக்சுவல் டேட்டா இதில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த example2._logன்றதில் வந்து லாக் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது டிரான்சாக்ஷன்ஸ், எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் அதில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோன்னா இது பார்த்தீங்கன்னா .mdf ஃபைல் இருக்குது இல்லையா. அடுத்தது .ldf ஃபைல். ஸோ நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது அது என்ன பண்ணோம், 2 ஃபைலை க்ரியேட் பண்ணுது, .mdf ஃபைல் அண்ட் .ldf ஃபைல். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆல்டர் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து example2 அப்படிங்கிற டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு அது எக்ஸாம்பிளுக்கு பதிலாக sample2 அப்படின்னு நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். என் டேட்டாபேஸோடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொரி யூஸ் பண்ணலாம். ஆல்டர் டேட்டாபேஸ், நம்மளுடைய பழைய டேட்டாபேஸோட நேம் என்னது, example2. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். என்ன நேமுக்கு மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா sample2 அப்படிங்கிற நேமுக்கு நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அந்த கொரியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ரன் பண்ணிங்கன்னா டேட்டாபேஸோட நேம் வந்து செட் ஆகிடுச்சு, அதாவது மாறிடுச்சு. ஸோ இந்த சேஞ்சஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஆஸ் யூஷுவல் நாம் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் example2லேருந்து sample2க்கு நம்மளோட டேட்டாபேஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இது ஒரு மெத்தட் நம்ம சொன்னோம் இல்லையா. அடுத்தது கிராஃபிக்கில் எப்படி பண்ணுறது, ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்தீங்கன்னா sample1 அப்படியே மாற்றலாம். இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் நம்ம சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு sp_rename db, இந்த டிபிக்கு நம்ம வந்து டேட்டாபேஸை பாஸ் பண்ணோம். sample1 இதை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம், example1 அப்படிங்கிற மாற்ற போகிறோம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்துக்குங்க, sp_rename db இதுதான் வந்து சிஸ்டமோடைய ஸ்டோர் ப்ரொசீஜர். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஆஸ் யூஷுவல் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த சேஞ்சஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா sample1லேருந்து மறுபடியும் example1க்கு மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆல்டர் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணால் என்னென்ன ஃபைல்லாம் க்ரியேட் ஆகும், அதில் என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ராப். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது delete ஆர் dropping a database.
ஸோ ட்ராப் பண்ணுறதுக்கு கொரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ் நேம், இதுதான் வந்து கொரி. ஸோ நம்ம கொரி மூலிமா ஈஸியாக வந்து ஒரு டேட்டாபேஸை ட்ராப் பண்ணிடலாம். ஸோ நம்ம டேட்டாபேஸை ட்ராப் பண்ணும்போது இது என்ன பண்ணோம், நம்ம க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆன அந்த .mdf அண்ட் LDF ஃபைலை வந்து ட்ராப் பண்ணும்போது டெலீட் பண்ணிடும். ஸோ ட்ராப்னா எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த டேட்டாபேஸ் வேணாம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டேட்டாபேஸ் வேணான்னா டேட்டாபேஸோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த 2 ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். டேட்டாபேஸே வேணான்னும் போது கண்டிப்பாக அந்த ஃபைல்லாம் வந்து என்ன ஆகும், டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு டேட்டாபேஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இப்போது ஒரு டேட்டாபேஸ் சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, 10 யூசர் வந்து அட் அ டைமில் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, கரண்ட்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்மளால் அந்த டேட்டாபேஸை ட்ராப் பண்ண முடியாது. அது என்ன எரரை த்ரோ பண்ணோன்னா cannot drop database, அந்த டேட்டாபேஸோட நேம் கொடுத்துட்டு பிகாஸ் இட் இஸ் கரண்ட்லி இன் யூஸ் அப்படிங்கிற எரர் த்ரோ பண்ணிவிட்டு அது வந்து ட்ராப் பண்ணாமல் வெளியே வந்துடும். ஒருவேளை இப்போ அதர் யூசர்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம அது எப்படி வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கொரி யூஸ் பண்ணலாம். என்ன கொரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், அதுக்கப்புறம் செட் சிங்கிள் யூசர் வித் ரோல்பேக் இமிடியேட். அதாவது அந்த டேட்டாபேஸை சிங்கிள் யூசர் மோடுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். ஒரு டேட்டாபேஸை 2 பேர் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா, அதை வந்து சிங்கிள் யூசர் மட்டும் யூஸ் பண்ணுறதா மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் அது வந்து ட்ராப் பண்ண முடியும். ஸோ அதை மாற்றுறதுக்கான கமாண்டு தான் ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் சிங்கிள் யூசர் வித் ரோல்பேக் இமிடியேட். ஸோ இந்த வித் ரோல்பேக் இமிடியேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த கீழே இருக்கிற டயக்ராம் பாருங்கள். இப்போ டேட்டாபேஸ் சர்வரை வந்து 4 டெவலப்பர் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷன், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் அந்த டேட்டாபேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாபேஸை வந்து ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் சிங்கிள் யூசர் வித் ரோல்பேக் இமிடியேட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், அந்த 4 யூசர் கிட்ட இருந்த வந்த ரெக்வஸ்ட்டை இன்கம்ப்ளீட் ரெக்வஸ்ட், அதாவது கம்ப்ளீட் ஆகாத ரெக்வஸ்ட்டை அது என்ன பண்ணோம், ரோல்பேக் பண்ணிடும். அப்படியே அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சு அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது சிங்கிள் யூசராக மாற்றிடும். சிங்கிள் யூசராக மாற்றினோடனே நம்மளால் ஈஸியாக வந்து ட்ராப் பண்ண முடியும். ட்ராப் டேட்டாபேஸ் நேம் அந்த கொரியை யூஸ் பண்ணி நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டேட்டாபேஸை நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ட்ராப் டேட்டாபேஸ் வந்து எப்படி டெலீட் ஆர் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிஸ்டம் டேட்டாபேஸை வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்டருங்கிறது சிஸ்டம் டேட்டாபேஸ், நான் அதை ரைட் கிளிக் பண்ணேன்னா நமக்கு வந்து டெலீட்டோ இல்லை ட்ராப் ஆப்ஷனோ இதில் கொடுக்கல. ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டம் டேட்டாபேஸை வந்து டெலீட் பண்ண முடியாது. சரி, ஓகே, நம்ம கொரி மூலியமாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராப் டேட்டாபேஸ் மாஸ்டர். இப்போது இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு என்ன எரர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, cannot drop the database master because it is a system database அப்படின்னு ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ சிஸ்டம் டேட்டாபேஸை நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஓகே, சரி, அப்போது நம்ம என்ன பண்ணலாம், யூசர் டிஃபைன் டேட்டாபேஸை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரி, இப்போதைக்கு எதுவும் யூசர் டிஃபைன் டேட்டாபேஸ் இல்லை. நம்ம வந்து ஒரு புது டேட்டாபேஸை வந்து கிராஃபிக்கலாக வந்து க்ரியேட் பண்ணலாம். என்ன போடலாம், எக்ஸாம்பிள் DB1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த எக்ஸாம்பிள் DB1 அப்படிங்கிற டேட்டாபேஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணலாம். ட்ராப் database example DB1 example database DB1. சரி, இதை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாக் ஃபைல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். example db.mdf ஃபைல் இது. example db1 underscore log இது வந்து LDF ஃபைல். ஸோ 2 ஃபைலுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு டேட்டாபேஸை நம்ம ட்ராப் பண்ணும்போது அதற்கான கரஸ்பாண்டிங் LDF ஃபைல் MDF ஃபைலும் டெலீட் ஆகிடும். சரி,
இப்போ இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து கொரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பார்க்கணுன்னா ஆஸ் யூஷுவல் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸே இல்லை, யூசர் டிஃபைன்டு டேட்டா பேஸே இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அந்த டேட்டாவை போய் பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த ஃபைல் நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணோம் இல்லையா, எக்ஸாம்பிள் டிபி. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் .mdf ஃபைலோ லாக் ஃபைலோ இங்கேருந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ ட்ராப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராப் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கிராஃபிக்கலாக எப்படி வந்து ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். நார்மலாக வந்து சிஸ்டம் டேட்டா பேஸ்க்கு இது வந்து யூசர் டிஃபைன்ட் டிபி அப்படின்னு ஒரு டிபி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டெலீட்ன்ற ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுக்காங்க. ஸோ மீன்ஸ் சிஸ்டம் டேட்டா பேஸை நம்மளால் டெலிட் பண்ண முடியாது, யூசர் டிஃபைன் டேட்டா பேஸை நம்மளால் டெலிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இங்கே ஓகே கொடுத்தேன்னா இது வந்து டெலீட் ஆகிடும். சரி, இப்போதைக்கு நம்ம அதை டெலீட் பண்ண வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த யூசர் டிஃபைன்டு டேட்டா பேஸ்க்குள்ளே போய்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து மாஸ்டரில் இருக்கோம். அதை வந்து நம்ம யூசர் டிஃபைன் டிபிக்குள்ளே போயிட்டு அந்த டேட்டா பேஸ் வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நார்மலாக நம்மளை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வந்து நம்ம யூசர் டிஃபைன்டு டேட்டா பேஸ் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது, இப்போ கரண்ட்டாக யூஸ் ஆகிட்டு இருக்க அந்த டேட்டா பேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணி இந்த டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த செஷன் காட்டுறேன். ஆல்ரெடி இந்த டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு பதிலாக நான் வந்து இந்த நம்ம க்ரியேட் பண்ண இந்த டேட்டா பேஸை தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம க்ரியேட் பண்ண அந்த யூசர் டிஃபைன் டேட்டா பேஸ்க்கு ஒரு யூசர் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு செஷன் வந்து அதில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம வந்து அந்த டேட்டா பேஸை நம்ம வந்து இப்போ ட்ராப் பண்ண ட்ரை பண்ணோன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டிவ் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து இதால் வந்து அந்த டேட்டா பேஸை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஸோ அந்த கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இது வந்து லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த செஷனில் போயிட்டு நம்ம இங்கேயே டைரெக்டாக, ஓகேங்களா, இங்கேயே டைரெக்டாக வந்து இந்த கொரியை ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன எரர் த்ரோ பண்ணுது பார்த்தீங்கன்னா, cannot drop a database user defined db because it is in currently use. ஸோ நம்ம ஆல்ரெடி அதாவது யூஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு டேட்டா பேஸை நம்ம டெலீட் பண்ணவோ இல்லை ட்ராப் பண்ணவோ ட்ரை பண்ணோன்னா அது வந்து பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டேட்டா பேஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எப்படி ஆல்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ட்ராப் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த செஷனில் பார்த்தோம். இதுக்கு அடுத்தடுத்து வர செஷனில் வந்து நம்ம கம்ப்ளீட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் டுட்டோரியல் ஃபுல்லாக பார்க்கலாம், இன்க்ளூடிங் PLSQL சேர்த்து. இந்த PLSQL நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர், PLSQL மெயினாக வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர், கர்சரு, இண்டெக்ஸு, ட்ரிகர்ஸ், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேட்டா பேஸ் நாலேஜ்ன்றது ரொம்பவே முக்கியம். ஒரு ஐடியில் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, இல்லை புதுசாக ஐடிக்கு போக போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து டேட்டா பேஸ் பற்றி ஒரு நல்ல நாலேஜை வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. அது கண்டிப்பாக உங்கள் கெரியரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.